முதல் கேள்வி, 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல். இதற்குரிய விடை நற்றிணை. அடுத்த கேள்வி, அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் எது? இதற்குரிய விடை பரிபாடல். தவறான இணையை தேர்வு செய்க. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா முல்லை ஓதலாந்தையார். பின்வருவனவற்றுள் தவறானதை தேர்வு செய்க. இதனுடைய விடை கம்பரை ஆதரித்தவள் சீதக்காதி. செல்வச் செவிலி இலக்கண குறிப்பு. இதனுடைய விடை உருவகம். குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன் ருண்டாகச் செய்வான் வினை. இவ்வடிகளில் கைத்தொன்று பொருள் யாது? இதனுடைய விடை கைப்பொருள். அடுத்த கேள்வி, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எதுகை வகையை கண்டுபிடிக்கவும். இதனுடைய விடை கூளை எதுகை. அடுத்த கேள்வி, அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் இந்த அடியில் அமைந்துள்ள எதுகையை தேர்க. இதனுடைய விடை மேற்கதுவாய் எதுகை. அடுத்த கேள்வி, தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க. இதனுடைய விடை அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார். அடுத்த கேள்வி, இலக்கண குறிப்பு தருக கங்கையும் சிந்துவும். இதனுடைய விடை எண்ணும்மை. சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின் வல்லினம் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய விடை மிகும். அடுத்த கேள்வி, தாழ்பூந்துறை என்ற சொல்லுக்குரிய இலக்கண குறிப்பு தருக. இதனுடைய விடை வினைத்தொகை. அடுத்த கேள்வி, பின்வரும் தொடரில் உள்ள நிகழ்கால வினைமுற்றை தேர்வு செய்க. இதனுடைய விடை பழுக்கின்றது. அடுத்த கேள்வி, படி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்குக. இதனுடைய விடை படித்து. அடுத்த கேள்வி, கல் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. இதனுடைய விடை கற்றல். அடுத்த கேள்வி, இயல்பானது வேர்ச்சொல் அறிக. இதனுடைய விடை இயல்பு. அடுத்த கேள்வி, ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். இதனுடைய விடை அம்பு.